ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான, அதே நேரத்தில் டேஸ்டியான, ஈஸியான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் நல்லா தோல்லாம் சீச்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். திக்னஸையும் பார்த்துக்கோங்க. பீட்ரூட் சில பேர் நல்லா துருவிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம செய்யும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் அந்த பீட்ரூட் பொரியல் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி ஈவனாக சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் அந்த பீட்ரூட்டும் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு சமையலுமே பார்க்க நல்லா இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. அடுத்ததாக ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு நல்லா செவந்து வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதோட 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். பீட்ரூட்டில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. சின்ன குழந்தையிலே குழந்தைங்கள்லாம் கண்ணாடி போட்டுடுறாங்க இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பீட்ரூட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி இந்த மாதிரி பொரியலாவோ இல்லை வறுவலாவோ செஞ்சு கொடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட்டை கலந்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் பெரிய சைஸ் பீட்ரூட் ஒன்று தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இன்றைக்கி நான் செய்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த பீட்ரூட் வதங்கட்டும். பீட்ரூட்டை எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீட்ரூட் சீக்கிரமே வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சா போதும். நிறைய தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க வேண்டாம். இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் பொரியல் ரசத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவையாவது பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே பீட்ரூட் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா குக்காக இருக்குது. பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த பொரியல் நீங்கள் எது செஞ்சாலும் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தேங்காய் ரொம்ப குக் ஆகாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள்.